நாராயண ஹிருதலயா ஃப்ரெஷ்ஷாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க 1155லேருந்து 1100 வரும்போது நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். பிகாஸ் இப்போ செல்லிங் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கிறதால 1204 தான் இருக்குது. அகெயின் ஒரு 50 ரூபாலேருந்து ஒரு 100 ரூபாய்க்கு கீழே கிடைக்கும் போது நம்ம வந்து அதை வாங்குறது வந்து பெட்டர்னு நினைக்கிறோம். ஐடி இண்டஸ்ட்ரி பொறுத்தளவு ஓரளவு பெட்டராக இருக்கும். பிகாஸ் ஆஃப் யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து ரேட் வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரேட் கட் பண்ணியிருக்கிறதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனியில் வந்து நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டமுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். பிகாஸ் அவங்களோட ப்ராஃபிட் ரேஷியோ ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும் ரேட் கட் இருக்கிறதால. ஸோ அதனால தான் ஆரக்கிள் ஃபினான்ஷியலும் வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸ்டாப் லாஸ் 255 வைக்கிறது பெட்டர். ஏன்னா செல்லிங்கில் இருக்கிறதுக்கெல்லாம் எப்போவுமே ஸ்டாப் லாஸ் இருக்கிறது தான் வந்து நல்லது. பிகாஸ் ஒரு பெரிய மொமெண்டம் போயிருக்கு திலக் நகர்லாம் பாட்டம் சைட்லேருந்து. ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1700 புட் பை அட் 15, ஸ்டாப் லாஸ் அட் 10, டார்கெட் 18 and 22. 18 தாண்டி 22க்கு போகும்போது நீங்கள் கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கண்ணன், சாஃப்ட்வேர் டிஸ்ட்ரிபியூட்டர் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம வாரம் முதல்ல பார்க்குறது நிஃப்டி வீக்லி லெவல்ஸ் எப்படி இருக்கும், பேங்க் நிஃப்டி வீக்லி லெவல்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு வரோம். அதுபடி இப்போது இந்த வாரத்துக்கு உண்டான நிஃப்டி லெவல்ஸை நம்ம இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆனது 26,178க்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. இதிலிருந்து நம்ம வந்து ரெசிஸ்டன்சஸ்னு பார்த்தோன்னா 26,350, 26,550, 26,700 வந்து ரெசிஸ்டன்சஸாக இருக்கும். சப்போர்ட்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா 25,900, 25,700, 25,450 இந்த லெவல்ஸில் வந்து சப்போர்ட்ஸ் இருக்குது. லக்ஷ்மன் ரேகா பொறுத்த அளவுக்கு கம்மிங் வீக்குக்கு வந்து 25,900. ஸோ பிலோ 25,900 மார்க்கெட் கீழே க்ளோஸ் ஆகும்போது சப்போர்ட்ஸ் ஏரியாஸ் என்னென்ன நம்ம சொல்லியிருக்கோமோ அந்த ஜோன்ஸ்க்கு வரதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். சப்போஸ் 25,900 கீழே க்ளோஸ் ஆகாமல் மார்க்கெட் க்ளோசஸ் அபவுட் 26,200 அப்படின்னும் போது ரெசிஸ்டன்ஸ் சைடு என்னென்ன கொடுத்துருக்கோமோ அதை நோக்கி மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து நிஃப்டிக்கு உண்டான வீக்லி லெவல்ஸ். நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டிக்கு பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி பொறுத்த அளவுக்கு ஃப்ரைடே க்ளோஸ் ஆகிருக்கிறது 53,834.30 க்ளோஸ் ஆகிருக்கு. ரெசிஸ்டன்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 54,200, 54,600, 54,900 ரெசிஸ்டன்ஸ் சைட். சப்போர்ட் சைட் பார்த்தோம்னா 53,500, 53,200, 52,800க்கு சப்போர்ட்ஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டி பொறுத்தளவு லக்ஷ்மன் ரேகா வந்து 54,100. இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிறது ஃப்ரைடே 53,834 தான். பட் லக்ஷ்மன் ரேகா மேலே இருக்குது. பிகாஸ் ஏன்னா ஹையர் சைடில் நிறைய புட் ரைட்டிங் வந்து அன்வைண்டிங் ஆகிருக்கிறதால 54,100 போகிற வரைக்கும் கூட செல்லிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஜென்ரேட் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. அதனால தான் லக்ஷ்மன் ரேகா வந்து இந்த கண்டிஷனில் மேலே இருக்குது பேங்க் நிஃப்டியில். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு 54,100 வரும்போது அங்கேருந்து செல்லிங் ஃப்ரெஷ்ஷாக ஜென்ரேட் ஆகிட்டு மார்க்கெட் கீழே விழுறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. பட் மார்க்கெட் க்ளோசஸ் அபவ் 54,200 அப்படின்ற ஜோனுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் டெஃபினட்டாக 54,600 and 54,900க்கு பேங்க் நிஃப்டி வந்து ட்ராவல் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் கம்மிங் வீக் பொறுத்த அளவுக்கு. ஸோ இப்போ நம்ம கமெண்ட் செக்ஷனுக்கு போயிடுவோம். லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நிறைய கமெண்ட்ஸ் இங்கே வந்து கேட்டிருக்காங்க. அந்த கமெண்ட்ஸை பேஸ் பண்ணி இப்போ வந்து நான் வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து பப்பா பேபி, அது என்னன்னு தெரியல, அவரோட நேம் வந்து வித்தியாசமாக இருக்குது. பட் எனிவே அதே நேமை தான் நம்ம சொல்லணுன்றதுக்காக எடுத்திருக்கேன். அவர் வந்து எக்ஸைட் கேட்டிருக்காரு, எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி கேட்டிருக்காரு. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பேட்ரி செக்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ பொறுத்தளவுக்கு அது வந்து நல்ல பூமில் தான் இருக்குது. பேட்ரி ரிக்குயர்மெண்ட்ஸ் வந்து தேவைப்பட்டுகிட்டே இருக்கும். ஸோ க்ளோஸ் ஆகிருக்கிறது வந்து 498.50 க்ளோஸ் ஆகிருக்கு. இதை வந்து அவர் வந்து சார்ட்டையும் ஒரு வாட்டி பார்த்துருவோம். எக்ஸைட் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ளோசிங் வந்து 497.30க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. தட் இஸ் ஆன் க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா என்எஸ்சியிலேருந்து க்ளோஸ் பண்ணுறது 498.50 அதில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷ் பை இது பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே வரைக்கும் கொஞ்சம் சின்ன செல்லிங்கில் இருந்திருக்கு. அண்ட் ஃப்ரைடே வந்து ரொம்ப புல்லிஷாக ஒரு நல்ல வால்யூம் போட்டு மூவ் ஆகிருக்கு. ஸோ அது ஒரு நல்ல மொமெண்டம் தான். அண்டு உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேரில் வந்து பை சிக்னல் வர இடம் வந்து பார்த்திங்கன்னா 503ல் பை சிக்னல் வருது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக பை பண்ணுறவங்க அபவ் 505 எக்ஸைடை வந்து பை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 465.
டார்கெட் வந்து 555. சப்போஸ் எக்ஸிஸ்டிங் ஹோல்டர் ஆல்ரெடி வந்து எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் ஹோல்ட் பண்ணுறவங்களா இருந்தால் அவங்க வந்து 465 வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். பிகாஸ் வந்து இது வந்து ஒரு 454 லெவல்லேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்கிறதால அகெயின் அது பிரேக் ஆனால் வந்து வீக்னஸ் இருக்கும். அதனால் 465 வந்து பெட்டர் ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக பை பண்ணுறவங்க 505க்கு மேலே பை பண்ணுறது பெட்டர்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோவி அப்படின்ற ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு நாராயணா ஹிருதலயா பற்றி. நாராயணா ஹிருதலயா வந்து க்ளோஸ் ஆகிருக்கிறது 1204.95ல் க்ளோஸ் ஆகிருக்கு. அதையும் வந்து நம்ம சார்ட்டில் பார்த்துருவோம். நாராயண ஹிருதலயா பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஹெவி செல்லிங் ப்ரெஷர் இருக்குதுன்னு தான் சொல்லலாம். ஃப்ரைடேயும் வந்து பயங்கரமாக செல்லிங் வந்திருக்கு அண்டு சாஃப்ட்வேர்லேயும் வந்து செல் சிக்னல் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ அதுபடி பார்த்தா உங்களுக்கு வந்து செல்லிங் ப்ரெஷரோட சப்போர்ட் ஜோன்ஸ் எங்கேன்னு பார்க்கலாம். ஏன்னா நாராயண ஹிருதலயாலாம் வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி தான். ஸோ 1180, 1155, 1100 இந்த ஜோன்ஸில் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். நாராயண ஹிருதலயா ஃப்ரெஷ்ஷாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க 1185லேருந்து 1100 வரும்போது நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். பிகாஸ் இப்போது செல்லிங் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கிறதால 1204 தான் இருக்குது. அகெயின் ஒரு 50 ரூபாலேருந்து ஒரு 100 ரூபாய்க்கு கீழே கிடைக்கும் போது நம்ம வந்து அதை வாங்குறது வந்து பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா செல்லிங் ப்ரெஷர் அங்கே சப்போர்ட் எடுக்கும்ன்ற நினைக்கிறதால அங்கே வந்து எடுக்கிறது பெட்டர். சப்போஸ் எக்ஸிஸ்டிங் ஹோல்டராக இருக்கும் பட்சத்தில் நாராயண ஹிருதலயா வந்து ஆல்ரெடி வச்சுருக்கீங்கன்னா 1155 to 1100 வந்து நீங்கள் ஆவரேஜ் பண்ணுறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆவரேஜ் பண்ணுற இடம் வந்து பார்த்தீங்கன்னா 1100க்கு கீழே 5% ஸ்டாப் லாஸ் வந்து டெஃபினட்டாக வச்சுருங்க. ஏன்னா செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதால நம்ம வந்து கேபிட்டலை வந்து நம்ம ஃப்ரீயாக விட முடியாது. ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஸ்டாப் லாஸ் வைக்கிறது பெட்டர். பிகாஸ் 1100 கட் ஆச்சுன்னா அது ரொம்ப கீழே போகும். ஸோ 1100க்கு கீழே 5% ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு பண்ணுறது வந்து பெட்டர்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஹோல்டர் எக்ஸிஸ்டிங் ஹோல்டரும் வந்து 1100 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். தேர்டு வந்து இவரோட ஐடி வந்து MITVன்னு இருக்குது. ஸோ அந்த ஐடியிலேருந்து இவர் கேட்டிருக்காரு. ஸோ இவர் கேட்டிருக்கிறது வந்து டாடா எலக்ஸியை பற்றி கேட்டிருக்காரு. அதுவும் சார்ட்டில் பார்த்துருவோம். டாடா எல்சி பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஒரு வாலட்டிலிட்டி ஜாஸ்தி இருக்குது. கண்டிப்பாக அரவுண்ட் 9080லேருந்து மார்க்கெட் கீழே வந்தது அரவுண்டு ஒரு 7496 வரைக்கும் வந்துட்டு இப்போ 7811 வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு ஆன் ஃப்ரைடே. இதை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து ஹெவி வால்யூம் வந்து இந்த ஹை வந்து 9080 to 7750 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஹை வால்யூம் போட்டு அங்கேருந்து இப்போ வந்து 7550க்கு பக்கத்தில் 7496 வந்துட்டு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ என்னை பொறுத்தளவு நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த ஹை வால்யூமில் ட்ரேட் ஆனதுக்கு கீழே திரும்பவும் பையாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது சார்ட்டை பார்த்தா. ஸோ இது வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ் பை பண்ணுறதா இருந்தால் சப்போஸ் டாடா எலக்ஸி வந்து ஃப்ரெஷ் பை பண்ணுறதா இருந்தால் 7980க்கு மேலே பை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் 7500 வச்சுக்கிறது பெட்டர். பிகாஸ் அந்த ஹை வால்யூமோட லோ பிரேக் ஆயிடுச்சுன்னா அகெயின் ப்ராப்ளம் வரும். அதனால 7500 ஸ்டாப் லாஸை வச்சுக்கலாம். டார்கெட் 8240 to 8460ன்னு வச்சுக்கலாம். அண்ட் டாடா எல்சி ஆல்ரெடி வந்து ஹோல்டிங்கில் வச்சுருக்கவங்களா இருந்தாலும் ஸ்டாப் லாஸ் 7500 வைக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா கேபிட்டல் லாக் ஆகாமல் நம்ம சேஃபாக நெக்ஸ்ட் ட்ரேடுக்கு சேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அது பெஸ்ட் ஐடியாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் OFSS ஆரக்கிள் ஃபினான்ஸ் பற்றியும் கேட்டிருக்காரு. அவரே தான் MITVA பார்ப்போம் அதுவும் என்னென்ன. ஆரக்கிள் ஃபினான்சியல் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட். தட் இஸ் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சாஃப்ட்வேரில் ஸ்டாப் லாஸ் வந்து அரவுண்டு உங்களுக்கு வந்து 10,833 இருக்குது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆன் 19th அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா 10,061 வரைக்கும் லோ வந்துட்டு 11,043 போய் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஸ்டாப் லாஸ் பிரேக் ஆகாதால் இது ஸ்டில் பையிங்கில் தான் இருக்குது. அண்ட் ஆரக்கிள் ஃபினான்ஸும் வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி தான். இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஐடி இண்டஸ்ட்ரி பொறுத்தளவு ஓரளவு பெட்டராக இருக்கும். பிகாஸ் ஆஃப் US மார்க்கெட்டில் வந்து ரேட் வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரேட் கட் பண்ணியிருக்கிறதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனியில் வந்து நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டமுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். பிகாஸ் அவங்களோட ப்ராஃபிட் ரேஷியோ ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும் ரேட் கட் இருக்கிறதால. ஸோ அதனால தான் ஆரக்கிள் ஃபினான்சியலும் வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிருக்கு. பாட்டம் சைடில் வந்துட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ ஆரக்கிள் ஃபினான்சியல் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 11,440லேருந்து 11,000 வரைக்கும் நம்ம வந்து பை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் 10,750 வைக்கிறது பெட்டர். டார்கெட் 11,900 அண்ட் 12,300 வந்து சான்சஸ் ஆர் மோர். ஏன்னா பிகாஸ் பாட்டம்லேருந்து ரிவர்சல் ஆகிருக்கு. செல் சிக்னலும் க்ரியேட் ஆகாதால பைலேருந்து சப்போர்ட் எடுத்த மாதிரி தான் இருக்காது. ஸோ எக்ஸிஸ்டிங் ஹோல்டராக இருந்தாலும் 10,750 வந்து அவங்க ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிறது மச் பெட்டர்.
நெக்ஸ்ட்டு கிளையண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர் அமரா அப்படின்னு போட்டிருக்காங்க. ப்ரீமியர் எனர்ஜிஸ் பற்றி அவர் கேட்டிருக்காரு. ஸோ நான் எப்போவுமே வந்து எல்லா வீடியோஸையும் சொல்வேன், ஐபிஓ வந்து லான்ச் ஆகிருக்கிறது ஆகஸ்ட் 2024 தான் ஐபிஓ லான்ச் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து அட்லீஸ்ட் வந்து 1 to 2 இயர்ஸ் பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தா மட்டும்தான் வந்து கம்பெனியை வந்து ஸ்டடி பண்ண முடியும். ஸோ ஐபிஓ பொறுத்தளவு நான் எப்பவும் சொல்கிற மாதிரி ஐபிஓ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து லிஸ்டிங் ஆகும்போது உங்களுக்கு பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பாருங்கள். 30 to 40% 100% இருந்தால் இமீடியட்டாக ப்ராஃபிட் புக் பண்ணுறது பெட்டர்னு தான் நினைப்பேன். ஸோ இந்த ப்ரீமியர் எனர்ஜிஸ் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இன் மார்ச் 2024 மட்டும்தான் அவங்க ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. 2023 அண்ட் 2022 ஃபுல்லாக நெகட்டிவில் இருக்குது ரிசல்ட்டு. ஸோ இவங்க லான்ச் பண்ணியிருக்கிறதும் ஆகஸ்ட் 2024 அண்ட் மார்ச் 2024 தான் இவங்களுக்கு பாசிட்டிவிட்டியே வந்திருக்கு பேலன்ஸ் ஷீட்டில். ஸோ அந்த ஒரு 1 இயரை வச்சு நம்ம வந்து இதை டிசைட் பண்ண முடியாது. ஸோ கன்சிஸ்டிங்காக நம்ம வந்து செக் பண்ணும்போது தான் வந்து இந்த மாதிரி ஐபிஓஸ் எல்லாம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறதா இருக்கும். அதுதான் பெட்டர் ஸ்ட்ராட்டஜியாகவும் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஐபிஓஸ் நான் சொன்ன மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். இந்த சார்ட்டை பொறுத்தளவு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து அவருக்கு இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்கறது. நெக்ஸ்ட் வந்து செந்தில்குமார், அவர் வந்து திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் கேட்டிருக்காரு. பார்த்துருவோம் சார்ட்டை. திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்தளவு ஃப்ரைடே கூட ஃபுல்லாக செல்லிங்கில் தான் இருக்குது. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய வால்யூம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட் பண்ணது வந்து செப்டம்பர் 3 ஜென்ரேட் ஆகிருக்கு. அப்போது செப்டம்பர் 3 ஒரு ஹை வால்யூமில் ஜென்ரேட் பண்ணிட்டு 303.50 வந்து ஹையாகவும் அண்ட் 286ன்றது லோவாகவும் பஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த திலக் நகர் வந்து பார்த்திங்கன்னா 329.90 வரைக்கும் போயிட்டு இப்போ வந்து 291 இருக்குது. ஸோ என்ன கேட்டால் இந்த 291 நம்ம எடுக்கலாமான்னு கேட்டால் எஸ், இந்த ஹை வால்யூமை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் தைரியமாக. ஏன்னா திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்தளவுக்கு அது பிஸ்னஸ் வந்து லிக்கர் பிஸ்னஸ். இதில் வந்து எஃப்ஐஎஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் ரெடியூஸ் பண்ணாலும் எஃப்ஐஎஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறதால இதை கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப இது பண்ணாமல் ஒரு ஸ்டாப் லாஸை வச்சுக்கலாம் பெட்டராக. திலக் நகர் வந்து 291.40 க்ளோஸ் ஆகிருக்கு. பை இன் பிட்வீன் 286 to 275 பிகாஸ் ஆஃப் தட் ஹை வால்யூம் கொடுத்த கேண்டிலோட லோ வந்து 286. ஸோ 286 to 275 பை பண்ண ட்ரை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் 255 வைக்கிறது பெட்டர். ஏன்னா செல்லிங்கில் இருக்கிறதுக்கெல்லாம் எப்போவுமே ஸ்டாப் லாஸ் இருக்கிறது தான் வந்து நல்லது. பிகாஸ் ஒரு பெரிய மொமெண்டம் போயிருக்கு திலக் நகர்லாம் பாட்டம் சைட்லேருந்து. டார்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 300 to 320க்கு நம்ம டார்கெட் வச்சுக்கலாம். ஸோ பை இன் பிட்வீன் 286 to 275, டார்கெட் இஸ் 300 to 320. எக்ஸிஸ்டிங் ஹோல்டர் ஆல்ரெடி வச்சுருக்கவங்களுக்கும் வந்து இந்த 255 வந்து டைட் ஸ்டாப் லாஸை வச்சுட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறது பெட்டர். அப்படி 255 போகலைன்னா டெஃபினட்டாக ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர் டு ரீச் 300 to 320. இது வந்து செந்தில்குமார் சாருக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஜெகநாத் வந்து ஓஎன்ஜிசி கேட்டிருக்காரு. இது ஓஎன்ஜிசி பொறுத்தளவு இந்த பிஎஸ்யூஸ் பொறுத்தளவு எப்போவுமே பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூஸில் வந்து உங்களுக்கு டிவிடன் வந்து எப்போவுமே ஜாஸ்தியாக கிடைக்கும். தட் இஸ் ஓஎன்ஜிசியாக இருந்தாலும் சரி, கோல் இண்டியாவாக இருந்தாலும் சரி, என்டிபிசியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிவிடன்ஸ் எப்போவுமே கிடைக்கும். ஸோ லாங் டேர்ம் ஹோல்டர்ஸ்னு பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் வச்சுருக்கவங்க தான் இருப்பாங்க அதிலலாம். ஸோ ஓஎன்ஜிசி எப்படி இருக்குன்றதையும் சார்ட்டில் ஒரு வாட்டி பார்த்துருவோம். ஓஎன்ஜிசி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெவி வால்யூம் ஆன் 11th செப்டம்பரில் ஒரு ஹெவி வால்யூம் இருக்குது. ஸோ அந்த ஹெவி வால்யூமோட லோ வந்து பார்த்திங்கன்னா அகெயின் உங்களுக்கு வந்து அரவுண்டு 283.25 ஒரு லோ பஞ்ச் ஆயிருக்கு. அண்ட் ஹை வந்து 292.40. ஸோ நான் எப்பவும் சொல்கிற மாதிரி ஹை வால்யூமில் எப்போவுமே ட்ரேட் ஆனால் அந்த ஹை வால்யூமோட ஹையையும் லோவையும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு லோக்கு கிட்ட வரும்போது அந்த இடத்துல நம்ம எடுக்கும் போது அகெயின் மார்க்கெட் நம்ம நினச்ச மாதிரி மூவ் ஆக ஆரம்பிச்சதுன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் ரேஷியோ ஜாஸ்தி இருக்கும். அதுதான் ஓஎன்ஜிசியில் நடந்திருக்கு. 283.25 வந்து ஹை வால்யூமோட லோ. அதுபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலி 282.50 அதை வந்து பிக் பண்ணியிருக்கான். 19ஆம் தேதி உங்களுக்கு வந்து அந்த லோ பிக் பண்ணிவிட்டு அங்கேருந்து மார்க்கெட் இப்போ 297 இருக்குது. ஸோ ஓஎன்ஜிசி பொறுத்தளவுக்கு நம்ம இப்போ ஒரு கிளாரிட்டி கொடுத்துருவோம். ஓஎன்ஜிசி க்ளோஸ்ட் அட் 295.70. எக்ஸிஸ்டிங் ஹோல்டர்ஸ் நான் சொன்ன மாதிரி 280 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஏன்னா அந்த ஹை வால்யூம் கேண்டிலோட லோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த லோ பிக் பண்ணியிருக்கிறது 282.75 சம்திங். இப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு 280 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். அண்டு பை வந்து சிக்னல் வந்து கிடைக்கிறது சாஃப்ட்வேரில் பார்த்திங்கன்னா 307. ஸோ 307 நம்ம பை பண்ணோம்னா டார்கெட் 320 to 335க்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். ஸ்டாப் லாஸை வந்து 283 வச்சுக்கலாம். எக்ஸிஸ்டிங் ஹோல்டராக இருந்தாலும் 283 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். பிகாஸ் ஹை வால்யூமில் இருக்கிறதால அந்த லோ பிரேக்கான ஃபர்தர் லோயர் சைடில் போகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர்.
அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாரதி அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கேட்டிருக்கார். அகெயின் இதுவும் PSU தான். ஸோ அந்த சார்ட்டுக்கு போய் பார்த்துருவோம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உங்களுக்கு வந்து செல்லிங்கில் தான் இருக்குது. இது ஒரு பேங்கிங் செக்டர் பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடேயும் கொஞ்சம் வந்து க்ளோஸ் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது பேங்கிங் செக்டர் பொறுத்தளவுக்கு. அண்ட் SBI is closed at 802.40. ஸோ எக்ஸிஸ்டிங் ஹோல்டராக இருந்தால் 780 ஸ்டாப் லாஸை வச்சுக்கலாம். ஃப்ரெஷ் பை வந்து பார்த்திங்கன்னா 810க்கு மேலே பை சிக்னல் வரதால் 810க்கு மேலே அவங்க பை பண்ணலாம். தட் இஸ் இப்போ 802.40 க்ளோஸ் ஆகிருக்கு. 810க்கு மேலே பை பண்ணாங்கன்னா அந்த அவங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து 780 வச்சுக்கலாம். 30 ரூபீஸ் ஸ்டாப் லாஸை வச்சுட்டு 850 to 865க்கு அவங்க ட்ரேட் பண்ணலாம், ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து சார்ட்டில் நம்மளுக்கு வந்து காமிக்கிற டீட்டெயில் வந்து இதுதான். இருந்தாலும் இது வந்து ஒரு செல்லிங் முடிஞ்சு ரிவர்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் வந்து ஸ்டாப் லாஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்றதால நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டாப் லாஸில் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது ஆல்வேஸ் டு லாக் ஒரு கேபிட்டலை வந்து நெக்ஸ்ட் சேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் வந்து ஸ்டாப் லாஸ் இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்லையும் நான் கொடுத்துட்ருக்கேன். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சுப்பிரமணியம் ராமசாமி அவர் வந்து அட்டுல் ஆட்டோ கேட்டிருக்காரு அண்டு ஜமுனா ஆட்டோ 2 ஸ்டாக் பற்றி கேட்டிருக்காரு. பட் இந்த அட்டுல் ஆட்டோ அண்ட் ஜமுனா ஆட்டோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ஆன்சிலரிஸில் வர்ற ஸ்டாக்ஸு. இது பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல க்ரோத் வந்து வந்துட்ருக்கோம் இனிமேல். ஸோ இது ஃபண்டமெண்டலி ரொம்ப ஸ்ட்ராங் கம்பெனியால் நம்ம வந்து லாங் டேர்முக்கே இதை வந்து ஹோல்ட் பண்ணலாம். அட்டுல் ஆட்டோ பொறுத்தளவுக்கு க்ளோஸ் ஆகிருக்கிறது 640க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி. இது வந்து பை ஆன் டிப்ஸ்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா இந்த ஸ்டாக்லலாம் வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு நாளைக்கு வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் எடுக்கணுன்றதை விட இந்த ஸ்டாக்லலாம் நம்ம 1 to 2 இயர்ஸ் ஸ்டே பண்ணால் எவ்வளோ பெரிய ப்ராஃபிட் வேணுமோ அந்த ப்ராஃபிட் கண்டிப்பாக கொடுக்கும். பிகாஸ் அதுக்கும் காரணம் இருக்குது. ஏன்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு அட்டுல் ஆட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா HNI இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. HNIனா ஹெவி நெட்வொர்த் இன்வெஸ்டர்ஸ். அவர் வந்து பார்த்திங்கன்னா விஜய் கேடியா வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 400 லெவல்ஸில் வந்து ஒரு 18%க்கு மேலே வந்து அவர் வந்து அக்குமுலேட் பண்ணி வச்சுருக்காரு. 18%க்கு மேலேனா உங்களுக்கு வந்து ஆன் ஸ்டாக் பேசிஸில் வந்து பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கில் போகும். ஸோ அதனால் 640 இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலும் இது கீழே வந்தாலும் வாங்கலாம் அவர். ஸோ சுப்பிரமணிய ராமசாமிக்கு வந்து என்ன பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் பை ஆன் டிப்ஸ் நான் யார் ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டேன். 400 லெவல்ஸில் அவரோட என்ட்ரி இருக்கிறதால இது டெஃபினட்டாக இட்ஸ் அ மல்டி பேக்கர். ஸோ இது ஒரு டேக் அவே தான் நம்மளோட நியூஸ் கஃபே சேனல் வியூவர்ஸுக்கு. இது ஒரு டேக் அவே மாதிரி இருக்கும் அட்டுல் ஆட்டோ. அண்ட் ஜமுனா ஆட்டோ பொறுத்த அளவுக்கு அதுவும் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி. பட் வென் கம்பேர்ட் டு அட்டுல் ஆட்டோ ஜமுனா ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன ஸ்டாக்கு. அண்டு க்ளோஸ் ஆகிருக்கிறது பார்த்திங்கன்னா 121. அதுவும் பார்த்துருவோம். ஜமுனா ஆட்டோ பொறுத்தளவு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹை வந்து போயிருக்கிறது உங்களுக்கு அரவுண்டு 149.65 வரைக்கும் ஹை போயிருக்கு. தட் இஸ் ஆன் 31st 7th month ஜூலைலேயே போயிருக்கு உங்களுக்கு. அண்டு ஸோ அங்கேருந்து இது செல் ஆஃப் ஆகிருக்கு. நான் சொல்கிற மாதிரி ஜமுனா ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 121 ட்ரேட் ஆகிருக்கு. இட்ஸ் எ கம்ப்ளீட் செல்லிங் ஜோன். இதில் டெஃபினட்டாக வந்து ப்ராஃபிட் புக்கிங் ஆகிருக்கு. அதனால வந்து இதோட நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லெவல்ஸ் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக கீழே விழுந்துட்டு இருக்கிறத வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லெவல்ஸில் மட்டும்தான் நம்ம வந்து பை பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ இதுவும் பை ஆன் டிப்ஸ் தான். பட் சிட் டைட் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி பண்ணணும் இது. ஸோ இதை என்ன கேட்டால் ஜமுனா ஆட்டோ வந்து அரவுண்டு 105 to 95 to 105 வரும்போது நம்ம வந்து பை பண்ண ட்ரை பண்ணலாம். இதுவும் வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி. பட் ஹையர் சைடில் வந்து ப்ராஃபிட் புக்கிங் ஆகிருக்கிறதால கீழே வந்துட்டுருக்கு. ஐ திங்க் அரவுண்டு இது வந்து சப்போர்ட் எடுத்துருக்கிறது வந்து 2 times 105லேருந்து 100 வரைக்கும் சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ இன் பிட்வீன் 105 to 95 கூட நம்ம வச்சுக்கலாம். அந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம பை பண்ணோம்னா ஒரு ரீசனபிள் ப்ராஃபிட்டை இதுலேயும் புக் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அது இந்த இன்ஃபர்மேஷன் வந்து சுப்பிரமணியம் ராமசாமிக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து ஜான் தாஸ் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா கார்மெண்ட் மந்த்ரா போனஸ் பற்றி கேட்டிருக்காரு. கார்மெண்ட் மந்த்ரா போனஸ் டேட் வந்து பார்த்திங்கன்னா September 3 தான் அவருக்கு வந்து போனஸ் டேட்டு. அது வந்து ஒரு ஸ்டாக் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு ஸ்டாக் போனஸ். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ப்ரைஸ் 100 ரூபா இருந்தால் 50 ரூபா ஆகிடும். பட் அந்த ஸ்டாக் வந்து அவருக்கு வந்து 1ன்ற இடத்துல 2 ஆகிடும். பட் இந்த மாதிரி ஜென்ரலாக இப்போ நான் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன்னா இந்த மாதிரி இது வந்து போனஸ் ரைட் இஷ்யூ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஜென்ரலாக வந்து கூகுள் பண்ணாலே நம்மளுக்கு கிடச்சிரும். எனிவே நான் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு ரெடி தான். பட் இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம். இது மாதிரி நான் பார்த்து தான் உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். அதனால் ஜான் தாஸ் சாருக்கு இந்த September 3 வந்து 1:1 அவருக்கு வந்து
கரெக்டாக போனஸ் கிடச்சிரும் அவருக்கு இருக்கிற ஸ்டாக்குக்கு. லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முகமத் வந்து கேட்டிருக்கிறது சிர்மா எஸ்ஜிஎஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி கேட்டிருக்காரு. இது கொஞ்சம் நல்ல கம்பெனி, நிறைய பேருக்கு இதெல்லாம் வந்து தெரியாது. இது வந்து எலக்ட்ரானிக்ஸ் இதில் இருக்குது, மேனுஃபேக்சரர் இவங்கெல்லாம். ஸோ இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம். சிர்மா எஸ்ஜிஎஸ் பொறுத்தளவு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அகெயின் இது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸில் இருக்குது. இன்றைக்கி வந்து எலக்ட்ரானிக்ஸ் வந்து நிறைய தேவைப்படுது. ஏன்னா செமிகண்டக்டர்ஸ் எக்ஸெட்ரா எது எடுத்தாலும் இது ஒன் ஆஃப் த கம்பெனி, அது அந்த பியர்ஸில் வர கம்பெனி தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரவுண்ட் வந்து 12th வந்து இந்த மாதம் 12ஆம் தேதி ஒரு ஹை வால்யூமில் வந்து அந்த டே வந்து 474.50 ஹையாகவும் 421.25 வந்து லோவாகவும் பஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அந்த இடத்துல சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா பை சிக்னல் வந்திருக்கு. ஸோ என்ன கேட்டால் இந்த சிர்மா எஸ்ஜிஎஸ் டெக்னாலஜி வந்து 440 நேற்று க்ளோஸ் ஆகிருக்கு. லோயர் சைடில் தான் நேற்று க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ளோஸ் அபவ் 465 பைன்னு வச்சுக்கலாம். ஏன்னா 465 வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹை. தட் இஸ் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து 463.70க்கு மேலே ஒரு கேண்டில் போயிட்டு அதுக்கப்புறம் கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து 463க்கு மேலே எந்த கேண்டிலும் க்ளோஸ் ஆகலை. ஐ திங்க் 465க்கு மேலே க்ளோஸ் ஆனால் இந்த சிர்மா எஸ்ஜிஎஸ் டெக்னாலஜியை வந்து நம்ம வந்து பை பண்ணலாம். ஏன்னா ஆஸ் பர் சாஃப்ட்வேரில் வந்து அந்த பர்டிகுலர் 463.70 ஒரு பை லெவல் இருக்கிறதால 465க்கு பை பண்ணலாம். 465 பை பண்ணால் டார்கெட்ஸ் 490 and 510, ஸ்டாப் லாஸ் 435. ஸோ எக்ஸிஸ்டிங் ஹோல்டராக இருந்தாலும் அவர் வந்து 435 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிறது ஆல்வேஸ் பெட்டர். ஏன்னா இதுவும் வந்து கீழே வந்துட்டு கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல வால்யூம் போட்டிருக்கிறதால இந்த ஒரு ப்ராபபிலிட்டியை நம்ம வந்து அனலைஸ் பண்ணி இதுபடி 465க்கு மேலே பை பண்ணிட்டு 490 510 நம்ம வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து முகமது சாருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்ரி வீக் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் கஃபே சேனல் வியூவர்ஸுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து சில ஸ்டாக்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் நினச்ச மாதிரி கொஞ்சம் நல்லாவே மூவ் ஆகிட்டுருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி பேஸ்டு வால்யூம்ஸ் அண்ட் ஆப்ஷன் டேட்டாஸ் இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து இங்கே கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஐடிசி ஈக்விட்டி வந்து எக்ஸ்க்ளூசிவாக நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்க்ளூசிவ் எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் கேபிட்டலை வந்து ரெண்டாக பிரிச்சுட்டு 522 க்ளோஸ் ஆகிருக்கு ஆன் ஃப்ரைடே. ஸோ 522 to 510 லெவல்ஸில் நீங்கள் வந்து அக்குமுலேட் பண்ணோம். 50% ஆஃப் யுவர் கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா 522லையும் another 50% ஆஃப் யுவர் கேபிட்டல் வந்து 510லேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டார்கெட் வந்து 550 to 565 நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு என்ன டவுட் வருதுன்னா 550லேயே வெளியே வந்துடலாமா, 565 வரைக்கும் இது பண்ணலாமான்ற மாதிரிலாம் டவுட்ஸ் இருக்குது. அதையும் கேட்டிருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா 550 வரும்போது 50% புக் பண்ணிங்க அண்ட் 550 to 565 ரேஞ்ச் போகும்போது another 50% புக் பண்ணிங்க. 565 ரீச் ஆனோன்னு தான் நான் ப்ராஃபிட்டை புக் பண்ணுவேன்றது வந்து கொஞ்சம் டஃப் கேம். ஏன்னா மேபி அங்கே போகாமல் கூட திரும்பலாம். ஸோ 550ல் 50% புக் பண்ணிட்டு 560, 62 or 61 இந்த மாதிரி ரேஞ்சிலே நீங்கள் வந்து புக் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் எப்படியும் எக்ஸ்க்ளூசிவ் உங்களுக்கு வரும். அந்த நேரத்தில் அதை பார்த்துட்டு நீங்கள் வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அட் த டைம் நீங்கள் வந்து அட் த சேம் டைம் நீங்கள் வந்து சேர்ன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு கவுண்டர்லேயும் நம்ம ஒரே கவுண்டரில் ஸ்டே பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ உடனே நம்ம கேபிட்டலை சேர்ன் பண்ணும்போது தான் வந்து ப்ராஃபிட் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகும். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்க்ளூசிவ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் வந்து நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவ் வந்து ஈக்விட்டிஸ் மட்டும்தான் கொடுத்துட்டு வந்திருக்கோம். இப்போ வந்து ஆஸ் பர் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ரொம்ப வீக்காக இருக்க மாதிரி நான் அனலைஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தா தெரிஞ்சது. சார்ட்டில் பார்த்தா ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவில் வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணுறது வந்து நம்ம வந்து வாங்கி வச்சுக்கலாம், எத்தனை நாள் வேணால் கழித்து விற்கலாம். பட் செல் பண்ண முடியாது. செல் பண்ணோம்னா அன்றைக்கே நம்ம கவர் பண்ணோம். ஸோ இதில் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம நியூஸ் கஃபே சேனல் வியூவர்ஸ்க்கு வந்து ஒரு ஆப்ஷன் ஐடியா க்ரியேட் பண்ணலான்னு தான் நினச்சிட்ருக்கேன். இது பியூர்லி சாஃப்ட்வேர் பேஸ்டு ஐடியாஸ். நான் செபி ரெஜிஸ்டர் அனலிஸ்ட்லாம் கிடையாது. சாஃப்ட்வேரை வச்சு தான் நான் எல்லாமே சொல்லிகிட்ருக்கேன் உங்களுக்கு. ஸோ ஆப்ஷன் ஐடியா பொறுத்தளவுக்கு ஏன் கொடுக்குறேன்னா, ஃப்யூச்சர்ஸில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடலன்னா உங்களோட லாஸ் வந்து அன்லிமிட்டடாக போயிட்டுருக்கும். ஆப்ஷன்ஸ் பண்ணும்போது உங்களோட லாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அந்த ப்ரீமியம் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் மேக்ஸிமம் லாஸாக இருக்கும். நான் எனிவே ஸ்டாப் லாஸ் கொடுப்பேன். ஒரு சில பேர் ஸ்டாப் லாஸ் போடாமல் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் எடுக்கவே கூடாது. ஆப்ஷன்ஸ் ஐடியா இல்லாதவங்களும் வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க.
ஆப்ஷன்ஸ் நல்லா தெரிஞ்சவங்க இந்த லெவல்ஸை வச்சு நீங்கள் வாங்கிட்டு நான் என்ன ஸ்டாப் லாஸ் கொடுக்குறேனோ அங்கே நீங்கள் வெளியே வந்துடணும். அப்படி இல்லைன்னா டார்கெட் வரும்போதும் நீங்கள் புக் பண்ணிடணும். அதுக்கு ரெடியாக இருந்தால் மட்டும் இந்த காலை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் பொறுத்த அளவுக்கு 1700 புட், அது வந்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே வந்து 15 ருபீஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. டார்கெட் 18 and 22, 18 ரூபாவும் 22 ரூபாவும் டார்கெட். இது குவான்டிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியும், அரௌண்ட் 550 இருக்குன்னு நினைக்கிறேன். லாட் சைஸ் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கங்க. அண்ட் இது அஃபோர்டபுளானு பார்த்துங்க. உங்களுக்கு வந்து இப்போ இதோட ஸ்டாப் லாஸ் வந்து 10 ருபீஸ் நீங்கள் வைக்கணும். ஸோ 10 ருபீஸ் வைக்கணும்னா 10 ருபீஸ்னும்போது 5 ருபீஸ், 5 into 550 வந்து நீங்கள் வந்து லாஸை நீங்கள் வந்து அஃபோர்டபுள் பண்ண முடியுமான்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சில பேர் வந்து மார்க்கெட்டில் எப்படின்னா 1000 ருபீஸ் லாஸ் ஆனாலே ரொம்ப அழுதுருவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டும் கிடைக்கும், லாஸும் வரும். பட் அஃபோர்டபுளாக, இந்த லாஸ் அஃபோர்டபுளான்னு நீங்கள் பார்த்துட்டு ஓகே அப்படின்னா மட்டும் இந்த ட்ரேட் எடுக்கலாம். ஸோ அகெயின் நான் சொல்கிறேன், ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1700 புட், பை அட் 15, ஸ்டாப் லாஸ் அட் 10, டார்கெட் 18 and 22. 18 தாண்டி 22க்கு போகும்போது நீங்கள் வந்து உங்கள் ப்ராஃபிட்டை முடிச்சிக்கலாம். அப்படி பார்த்தா இதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 5 பாயிண்ட்ஸ் தான். 22க்கு மேலே போகிறதுக்கும் ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். பட் இருந்தாலும் நான் வந்து இது ரொம்ப வந்து என்ன கன்சர்வேட்டிவாக இருக்கணும். எப்போவுமே ஆப்ஷனில் வந்து கிடைக்கிற ப்ராஃபிட்டை நம்ம லாக் பண்ணணுன்றதுக்காக இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். ஸோ 3 to 5 பாயிண்ட் கிடைச்சோன்னே நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. 15 ருபீஸுக்கு கீழே கிடைச்சாலும் நீங்கள் வாங்கலாம். பிகாஸ் இது வந்து கால் எக்ஸிக்யூட் ஆயாச்சு. ஸோ ஆனதுக்கப்புறம் மண்டே இன்கேஸ் மார்க்கெட் உங்களுக்கு 13 ருபீஸ்லையோ 14 ருபீஸ்லையோ கிடைச்சாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸ்டாப் லாஸ் இஸ் ஸ்டாண்டர்ட் 10 ருபீஸ் அண்ட் டார்கெட் இஸ் 18 and 22. ஸோ இந்த ரெண்டும் வந்து எக்ஸ்க்ளூசிவ்க்கு நம்மளோட வியூவர்ஸுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லாஸ்ட் வீக் பொறுத்தளவு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த கமெண்ட்ஸ்க்கு என்னால் முடிஞ்ச மேக்ஸிமம் ரிப்ளை கமெண்ட்ஸ்லேயே கொடுத்துட்டேன். அண்டு சில பேருக்கு நேராக கொடுக்க வேண்டிய இது வந்து இந்த கரண்ட் வீடியோலேயே நான் கொடுத்துருக்கேன். இதை தவிர கமெண்ட்ஸ் கேட்டிருக்கவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நாளைக்கு வந்து மிஸ்டர் தீபக் பிரபாகர் வந்து அவரோட வீடியோவில் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவார். ஸோ அந்த வீடியோஸையும் நீங்கள் பார்த்துட்டு அந்த கமெண்ட்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிக்கங்க. ஐ திங்க் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இவ்வளோ நேரம் சொன்னது எல்லாமே வந்து நம்மளோட நியூஸ் கஃபே சேனல் வியூவர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு இன்டர்வியூவில் சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.